அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை, படுகொலைகள் நடக்காத நாட்களே இல்லை, பாலியல் குற்றங்கள் நிகழாத நேரங்களே இல்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களிடையே எழுந்திருக்கும் கோபத்தை மடைமாற்ற திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். குடிநீரை கோட்டை விட்டு தமிழக மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசை கண்டித்து நாளை போராட்டம் நடைபெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை, படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை, பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரங்களே இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களிடையே எழுந்திருக்கும் கோபத்தை மடைமாற்ற திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் தமிழகத்துல பாஜக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்றும் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தை மடைமாற்ற திமுக அரசு அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்துல ஊழல் இல்லாத துறைகளே இல்லை, படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை, பாலியல் குற்றங்கள் நிகழாத நாள் நாளை கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். பொதுமக்களிடையே எழுந்திருக்கும் கோபத்தை மடைமாற்ற திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் கர்நாடக கேரள மாநில தலைவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கும் முதலமைச்சர் என்று அண்ணாமலை குற்றம் சுமத்தியிருக்கிறார்.